நேர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் விரிவாக விவாதிப்பதற்காக நாம் இப்பொழுது அமர்ந்திருக்கிறோம். தோழர்களே, இன்றைக்கு நாம் எடுத்திருக்கிற மிக முக்கியமான தலைப்பு விவசாயிகள் அரசு ஊழியர்களை வஞ்சிக்கும் தமிழக அரசு, மக்கள் நலனை கவனிப்பது எப்போது என்ற தலைப்பை நாம் பேசியிருக்கிறோம். இன்றைக்கு திருமதி சசிகலா அம்மையார் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் மக்களின் குரலாக சில விவகாரத்தை அவர்கள் சொல்கிறார்கள். குறிப்பாக அம்மையாருடைய இன்றைய பேட்டி டெல்டா மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனர்த்தத்தை குறித்தும், திருவாரூர், தஞ்சை போன்ற பகுதிகளில், நாகை போன்ற இடங்களெல்லாம் பயிர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதாரத்தை, இனி ஏற்பட போகின்ற பல அனர்த்தத்தை அவர்கள் புள்ளியியல் ரீதியாக சிறப்பாக இன்றைக்கு ஒரு செவ்வி ஒன்றை வழங்கினார்கள். தமிழ் மக்களுக்கான அந்த செவ்வியினூடே நிறைய விடயங்களை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். ஃபோட்டோஷாப் அரசு தான் இருக்கிறது என்பதை ஒரு முழுமையான பரிணாமத்தோடு விளம்பரங்களை செய்யப்படுகிற இந்த அரசு மக்களின் குறைகள் மட்டுமல்ல, ஏழை விவசாயிகளுக்கான புரிதல் இல்லாத இன்சூரன்ஸ் பாதுகாப்பு விவகாரங்களை எல்லாம் முன்னெடுப்பதில் அவர்கள் ஏன் பின்னடைவை சந்திக்கிறார்கள் என்ற கேள்வியை தமிழ்நாடு அரசை நோக்கி எழுப்புகின்றார். குறை நாள் கேட்கும் நாள் என்ற ஒரு அறிவிப்பினூடே முதலமைச்சர் செல்வதால் தமிழ்நாட்டுடைய நிர்வாகம் ஸ்தம்பிக்கின்றது. குறிப்பிட்ட மாவட்டங்களில் ஏற்படுகிற தொய்வு, திமுக அரசு வாக்களித்த பென்ஷன் தொகை, அவர்களுடைய வாக்குறுதி, ஏராளமான கேள்விகளை 2021 தொடர்கிறார் திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் கேட்கிற விவசாயிகள் அரசு ஊழியர்களை வஞ்சிக்கிறது. நாளை மீண்டும் மழை பொழிய போகின்றதான ஒரு சூழ்நிலையில் நாம் இன்றைக்கு டெல்டா குறித்தும் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த அனர்த்தங்கள் குறித்தும் பேச காத்திருக்கிறோம். நம்மோடு பேசுவதற்கு அதிமுகவினுடைய சார்பில் தோழர் வழக்கறிஞர் இளம் தமிழ் ஆர்வலன் அவர்கள் எம்மோடு இணைகிறார். ஐயா அவர்களை வரவேற்போம். சார் வாங்க. மற்றும் அரசியல் விமர்சகராக நம்முடைய துரைக்கருணா ஐயா அவர்கள் நம்மோடு இணைகிறார். ஐயா வாங்க. எமது வெளிப்புற படப்பிடிப்பினூடே அரசியல் விமர்சகராக சுபா சதீஷ்குமார் அவர்கள் இணைகிறார். வணக்கம். அதை போன்று எஸ்ஆர் தமிழ்செல்வன், தமிழக விவசாய சங்கத்தின் சார்பில் எஸ்ஆர் தமிழ்ச்சங்கம் செல்வன் அவர்களும் இணைகிறார். ஐயா தமிழ்செல்வன் வாருங்கள். இளந்தமிழ் ஆர்வலன் சார் வணக்கம். இன்றைய தலைப்பில் விவசாயிகள் அரசு ஊழியர்களை வஞ்சிக்கும் தமிழ்நாடு அரசு மக்கள் நலனை எப்போது கேட்கப் போகின்ற இந்த கேள்விக்கு உங்களிடத்திலே நான் வைக்கின்றேன். உங்களுடைய பதில் என்ன? இன்றைக்கு காலையில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் கட்சிக்கும் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்தது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விளம்பர அரசு இப்படி இந்த பருவகால மழை, அது அதிகமான மழை பொழிவின் காரணமாக டெல்டா மாவட்டங்கள் இப்ப அதிகமான மழை பொழிவை பெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த ஒரு வார காலமாக அதை சொல்லி இருக்கிறார்கள். அந்த அதிக மழையின் காரணமாக பெரும்பாலான விவசாய நிலங்கள்ல, குறிப்பாக நெற்பயிர் தண்ணீரில் சாய்ந்து கிடக்கக்கூடிய இந்த கொடுமையை அம்மா அவர்கள் சுட்டிக்காட்டி, இந்த அரசாங்கம் எத்தனையோ பாடுபட்டு இப்படி நெற்பயிர்களை பாதுகாக்கின்ற, வளர்க்கின்ற, சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு அதனை முறைப்படி கொள்முதல் செய்து பாதுகாத்து வைக்கிறதுக்கு அருகதை இல்லாமல், கடந்த ஆண்டுல எல்லாம் நம்ம பார்த்தோம், அந்த கொள்முதல் நிலையங்கள் சரிவர திறக்கப்படாமல் அப்படியே திறக்கப்பட்ட இடங்களிலையும் காத்து கிடந்த விவசாயிகளுடைய நெற்பயிர்கள் எல்லாம் மூட்டையோடு மழையில் நனைந்து கிடந்து வீணா போனதை நம்ம பார்த்தோம். அந்த சிஸ்டத்தை அவங்க சரியாக 4 ஆண்டு கால ஆட்சியை முடித்த பிறகும் எந்த விதமான சீர்திருத்தமும் செய்யாமல் விவசாயிகளை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய அந்த பேட்டியின் ஊடாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அதே போலவே இந்த பயிர் காப்பீடு ஒவ்வொரு பயிருக்கும் அது எந்தெந்த சீசன்ல அது வளருமோ அதுக்கு தகுந்த மாதிரி பயிர் காப்பீடு என்பது அந்த கடைசி நாள் பயிர் காப்பீடு பணம் கட்டி அந்த இன்சூரன்ஸை பெறுவதற்கான நாள் அந்த டெட்லைன் மாறுபடுது.
விவசாயிகள் அந்த வேளாண் துறை அதிகாரிகள் தான் விவசாயிகளுக்கு இதை எடுத்துரைத்து அது எள்ளாக இருந்தால் எப்ப கட்டணும், நெல்லாக இருந்தால் எப்ப கட்டணும், கரும்புக்கு எப்ப பயிர் காப்பீடு கட்டணும் என்பதை அந்த வேளாண் பெருமக்களோடு ஒரு நல்ல உறவை பேணி அவர்களுக்கு புரிய வைத்து இந்த பயிர் பாதுகாப்பு காப்பீட்டு திட்டத்துல அவங்களெல்லாம் சேர்ப்பதற்கான இந்த உரிய நடவடிக்கையை அதிகாரிகள் எடுக்க வேண்டும். இதை கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இது எதுவுமே செய்யல என்பது வெட்ட வெளிச்சமான ஒரு விஷயம். இது போதாக்குறைக்கு தேர்தல் வாக்குறுதியில, இன்னும் குறிப்பா சொல்ல போனா தேர்தல் வாக்குறுதி கிட்டத்தட்ட 505 தேர்தல் வாக்குறுதி. இதுல பத்தாக்குறைக்கு திருச்சியில ஒரு பொதுக்கூட்டத்துல தேர்தல் பிரச்சாரத்துல பேசும்போது 7 கூடுதல் வாக்குறுதியும் கொடுக்கிறார் இந்த விளம்பர திமுக அரசாங்கத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இப்படி சும்மா நம்பர் போட்டு அவர்கள் மக்களை ஏமாத்துகின்ற வேலையை செய்கிறார்கள். இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்புல இருந்த காலத்துல இந்த மாதிரி எல்லாம் அவங்க கள ஆய்வுக்கு போகிறேன்னு சொல்லி ஒரு காலமும் செஞ்சது கிடையாது. அதற்கான தேவை எழுந்ததே கிடையாது. இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆளுமையில் அந்த ஆட்சி அதிகாரத்தில் அவங்க அமர்ந்திருந்த போது எல்லா வேலைகளும் சரிவர நடந்தது. தவறு விட்டால் அம்மா அவர்கள் சரியான தண்டனையை கொடுப்பார்கள், அந்த நிர்வாக ரீதியிலான நடவடிக்கை எடுப்பார்கள் என்பது புரிந்திருந்தே அனைவரும் அதிகாரிகளும் அமைச்சர்களும் சரியாக வேலை செய்தார்கள். இந்த மாதிரியான குழப்பங்கள் வருகின்ற போது அவையெல்லாம் தீர்க்கப்பட்டு நடந்தது. கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் சொல்லும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி முதலமைச்சர் ஒரு ஆய்வுக்கு போறாரு அப்படின்னா அதுல இந்த அரசு துறை அதிகாரிகள், ரெவென்யூ டிபார்ட்மெண்டாக இருந்தாலும் சரி, காவல்துறையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு அவர்களுடைய உழைப்பும் நேரமும் வீணடிக்கப்படுகிறது. இதனால் உச்சகட்டமாக பாதிக்கப்படுவது மக்கள் தான். எனவே இப்படி ஆட்சி செய்ய வேண்டிய தேவையில்லை. இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படி ஆட்சி செய்தார்களோ அந்த ஆட்சி முறையை பார்த்தாவது நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று பொட்டில் எடுத்தார் போல் திமுகவுக்கு அம்மா அவர்கள் அறிவுரை சொல்லி இருக்கிறார்கள். 4 ஆண்டு காலம் முடிஞ்சிருச்சு. எந்த திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை. இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் செயல்படுத்தி வந்த மக்கள் நல திட்டங்களுக்கெல்லாம் மூடு விழா கண்டதுதான் திமுகவினுடைய சாதனையாக இருக்கிறது. 505 அதுக்கு மேல ஒரு 7 இத்தனை வாக்குறுதிகளை கொடுத்து ஒரு வாக்குறுதியை கூட உருப்படியாக அவர்கள் செய்யவில்லை என்பதுதான் இந்த 4 ஆண்டு காலத்துல மக்கள் பார்த்திருக்கின்ற உண்மை. 63 தலைப்புல உள்ள சப்மீட்டிங் போட்டு 505 வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. ஆனால் இதில் சரிவர எதையும் நிறைவேற்றாமல் முதலமைச்சர் வாய் கூசாமல் நாங்கள் 99 விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் என்று சொல்லி இன்னமும் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி நாம் பிழைப்பை ஓட்டிவிடலாம் என்று நினைக்கிறாரே, இதற்கு தக்க பதில் கொடுப்பதற்கு மக்கள் காத்திருக்கிறார்கள். 2026ஆம் ஆண்டு அம்மாவுடைய ஆட்சியை அமைத்தே தீர்வோம் என்று புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் சூளுரைத்திருக்கிறார்கள். அந்த நாளை பார்ப்பதற்கு நாம் ஆவலோடு காத்திருக்கிறோம். நன்றி இளந்தமிழ் சார். அம்மாவுடைய இன்றைக்கு சசிகலா அம்மாவுடைய அந்த பேட்டியினுடைய சிறப்பை சுருக்கமாக நீங்கள் அழகாக எதிரொலித்து நம்ம நிறைய பேசுவோம். தற்போது தமிழகத்தினுடைய விவசாய சங்கத்தின் சார்பில் தோழர் எஸ்ஆர் தமிழ்செல்வம். வணக்கம் திரு தமிழ்செல்வன். இன்றைக்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அம்மையார் சசிகலா அவர்கள் டெல்டாவிலிருந்து உங்களுடைய துயரங்களுக்காக அவர்கள் புள்ளியியல் ரீதியாக பல தரவுகளை வைத்தார்கள். டெல்டா பகுதியின் சொந்தக்காரர்கள் என்று பெருமிதம் அடைகின்றவர்கள் உங்களுக்கான அந்த கடப்பாட்டில் செயல்பாட்டில் தோல்வியடைந்திருக்கிறார்கள் என்பதையும் அவர்கள் எடுத்துரைத்தார்கள். நிலைமை எப்படி இருக்கின்றது? இன்று இரவு சென்னை போன்ற பகுதிகளில் மழை அதிகமாக பெய்ய போகிற நேரத்தில் திருவாரூர் நாகை அம்மையார் அவர்கள் கூறியதை போன்ற நிலைமையை அரசிடம் உங்களுடைய கோரிக்கை என்ன? அரசு என்ன செய்திருக்கிறது? திரு எஸ்ஆர் தமிழ்செல்வன். ஐயா வணக்கம் ஐயா. அதாவது ரத்தன சுருக்கமாக தமிழ்நாட்டோட விவசாய மனநிலை அறிஞ்சு ஒரு 8 நிமிஷம் செய்தி கொடுத்தாங்க. அது பெரிய எனக்கு டெல்டா காரன்னு சொல்றவர்களை விட இவர் உண்மையாக ஒரு டெல்டா பகுதியில் ஒரு இருக்கக்கூடிய சூழ்நிலையை, அதாவது ஒரு மாவட்ட வாரியாக எவ்வளவு விளைநிலம் எவ்வளவு பாதிச்சிருக்கு தெளிவாக கொடுத்தாங்க. அதே மாதிரி ரேஷன் அரிசியில என்ன மோசடி நடக்குதுன்னு சொல்லி தெளிவாக கொடுத்தாங்க. முதற்க நான் அவங்க புரட்சி தாய் சின்னம்மார்களை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ டெல்டா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா பகுதியிலுமே கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் ஏக்கருக்கு மேல எல்லா பகுதியிலும் பாதிக்கப்பட்டிருக்கு. வேதாரண்யத்திலிருந்து நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை
எல்லா இடத்திலும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு வந்துட்டு இவங்க கொடுத்த வாக்குறுதியின்படி எதுவுமே செயல்படுறதே கிடையாது. குறிப்பா இவங்க வந்துட்டு தூர்வாரன்னு சொல்லுவாங்க. தூர்வாருன்னு சொல்லிட்டு ஒரு வாய்க்கால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு ஒரு தான் தூர்வாருவோம், வருஷம் தூர்வார மாட்டேன்னு சொல்லுவாங்க. டெல்டா மாவட்டத்தை பொறுத்தவரை கருங்கல் கிடையாது, களிமண் தான். இவர்கள் தூர்வாரன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி ஒரு ஆளுக்கு கொடுத்து தூர்வாரத்துக்கு டெண்டரை கொடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய வட்டியா வண்டா மாவட்டம் ஏதாவது பிரிச்சு எடுத்துட்டு போற சூழ்நிலை தான் இருக்கு. எப்ப தூர்வாருன்னு பாத்தீங்கன்னா ஜூன் 12க்கு தான் தண்ணி திறக்கிறாங்க. அப்படின்னா அதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி தான் டெண்டரே விட்டு தூர்வார் வேலையை முடிப்பாங்க. ஏன்னா மண்ணாலான வேலைகள் வந்துட்டு வழக்கு தொடர முடியாது. இதுல மிகப்பெரிய மோசடி. ஐயா சொன்னாங்க காப்பீடு திட்டத்தை பத்தி. தமிழக அரசு அவங்க வந்துட்டு தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க அந்த காப்பீட்டு திட்டத்தை நாங்களே ஏற்று நடத்துவோம்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் மிகப்பெரிய குளறுபடி இருக்கு. பன்னாட்டு கம்பெனிகள் சொல்லக்கூடிய கம்பெனிகள் ஒரு கிட்டத்தட்ட 60,000 கோடி அளவுக்கு அவங்க தான் சம்பாதிக்கிறாங்க. விவசாயிகளோட பணம், மாநில அரசுடைய பணத்தை பூரா அந்த பன்னாட்டு கம்பெனிகள் தான் சாப்பிட்டு போகுது. இப்ப பாத்தீங்கன்னாக்கா இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னாக்கா திருவாரூர் மாவட்டத்துல கொடராச்சேரியோடைய கொடவாசல் பெருமாள் இடத்துல பருத்திக்கு வந்துட்டு இன்சூரன்ஸ் அச்சம் கொடுக்கவே இல்லை. அதுவே நாகநூத்து மாவட்டத்துல ஒரு ஏக்கருக்கு குறுவை பாதிக்கப்பட்டதுக்கு ஒரு ஏக்கர் 9,000 கொடுக்குறேன்னு சொல்றாங்க. 5 ஏக்கர் வச்சிருக்கணும், 1 ஏக்கர் 3,000 தான் ஏறி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7,5 கோடி அளவுக்கு அது அறிவிச்ச தொகையில 2,5 கோடி தான் கொடுத்திருக்காங்க. மத்திய அரசு தொகையை கொடுக்கல, வாங்கி தரேன்னு சொல்றாங்க. ஒழுங்கா தூர்வாரணும். அதாவது மற்ற துறைகளை விட விவசாயத்துறைக்கு போதுமான நிதிகளை ஒதுக்கணும். அதே மாதிரி வேதாரண்ய பகுதியில் குறிப்பா பாக்குறோம் அப்படின்னா ஆகாய தாமரை மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படுது. அதாவது ஒரு 20 லட்சம் ரூபாய் காசுல ஆகாய தாமரை தூர்வாரலாம். வேதாரண்ய பகுதியில இருந்து எல்லா ரெண்டா படத்தை என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா 60 லட்சம் ரூபாய்க்கு நிதியை ஒதுக்குறாங்க. இப்ப சிபிஎஸ்ஆர்ல சிஎஸ்ஆர் பட்டுன்னு சொல்லுவாங்க. ஆகாய தாமரை முழுசா ஒழிக்கிறது கிடையாது. காரணம் வருஷம் ஆகாய தாமரை இருந்தாதான் அது பில்லு போட்டு சாப்பிடலாம். ஒழுங்கா தூர்வாடுறது இல்லை. காரணம் தூர்வாரன்னு சொன்னாதான் ஒரு கட்சி நிதியாவும் இதாவும் பயன்படுத்துறாங்க. இதை தூர்வாறுதல் மிகப்பெரிய மோசடி நடக்குது. அதே மாதிரி நிவாரணம் கொடுக்குறாங்க. இதை வந்துட்டு களத்துல இருந்து போட்டோ எடுக்கிறோம், ஆய்வு பண்றோம், சேட்டலைட் போட்டுக்கிறோம் சொல்லி அதுலயும் குளறுபடி இருக்குது. நெல் கொள்முதலுக்கு போங்க. அடுத்தது அங்க போனீங்க அப்படின்னாக்கா 5 ரூபா ஊழல் ஆரம்பிச்சது. இன்னைக்கு ஒரு மூட்டைக்கு வந்துட்டு 40 ரூபா 50 ரூபாய்க்கு வாங்குறாங்க. போய் காத்து இருக்கணும், அவர் விஓ சம்பளம் சொல்லணும்பாங்க. அங்க போனோம் அப்படின்னாக்கா டவர் இல்லாம அங்க இருக்கிற அதிகாரிங்க மிகப்பெரிய மன உளைச்சலா இருக்கு. இன்னைக்கு நீடாமலம் பக்கத்துல அறுத்துட்டு அம்மா பேட்டாக்கள் வெளியில போட முடியாத நிலைமையில இருக்காங்க. இப்ப அமைச்சர் பார்வையிட வருவார்னு சொல்லுவாங்க. இந்த வரக்கூடிய பொறுப்பு அமைச்சருக்கு பொறுப்பா என்னத்தை பார்ப்பாரு? அவரு எங்க மாவட்ட நிர்வாகம் சொல்றாங்களோ அந்த இடத்துல போய் பார்ப்பாரு. இப்ப பொறுப்பு அமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பார்த்துட்டு கொடுக்க மாட்டாங்க. இந்த வடகிழக்கு பருவ முடிகிற வரைக்கும் எத்தனை மழை பெஞ்சாலும் அமைச்சர் பார்வையிடுவார், முதலமைச்சர் பார்வையிடுவார். கடந்த காலங்களில் பார்வையிட்டதுக்கு எதுவுமே கொடுக்கவே இல்லை. இப்ப பார்வையிட்டு போனாக்கா ஒரு குழு அமைப்பாங்க. ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தமிழ் பேச தெரியாது, எம்ஆர்கே பன்னீர்செல்வம் நைட்டு 7 மணிக்கு மேல பார்வையிட வருவாரு. பார்த்த பிறகு மத்திய அரசுக்கு அனுப்புவாங்க. அவங்கள நாங்க 500 கோடி கட்டோம், 50 கோடி கூட கொடுக்கலன்னு மத்திய அரசு மேல பழிய போட்டு இவங்க ஒதுங்கிக்குவாங்க. காலங்காலமாகவே டெல்டா மாவட்டம் மட்டும் கிடையாது, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுமே இது வஞ்சிக்கப்படுறது உண்மை. விளம்பரம் கொடுக்குறாங்க. ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடக்கும், நாங்க பார்த்துட்டோம், நடவடிக்கை எடுக்கிறோம், கொடுக்குறவங்க ஏதாவது கொடுத்தாதானே இதா இருக்கும். முழுமையாக எந்த செயல்பாடுமே கிடையாது. நாங்க என்ன கேட்கறோம்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த மானியமும் கொடுக்க வேணாம். இப்ப தெலுங்கானா மாதிரி மிசோரம் மாநிலம் மாதிரி ஒரு ஏக்கருக்கு ஒரு 15,000 ரூபாய் கொடுங்க. 2,500 ரூபாய் மத்திய அரசு நெல் கொள்முதல் வேலை நிர்ணயிச்சிருக்காங்க அப்படின்னாக்கா ஊக்கத்தொகையை நீங்க அதிகப்படுத்தி கொடுக்கணும். நீங்க 3,000 ரூபாய் 4,000 ரூபாய் கொடுக்கணும். 4 நாள் இடுபொருள் விலை ஏறிட்டே இருக்கு. அதாவது விதை நெல்லில் அரசு விற்கிற விதை நெல்ல பாத்தீங்கன்னா அதுலயும் மோசடி. இன்னைக்கு நாகப்பட்டினத்துல ஒரு திருவாரூர் நடந்த சம்பவம் சொல்றேன். ஏடிடி 54 நெல் 135 நாள் அரசு விதை பண்ணையில வாங்கினது. 85 நாளே கதிர் வந்து அறுவடை மாதிரி இருக்கு. இத விதை நெல்லும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வேண்டப்பட்ட இடத்துல மொத்தமா கமிஷன் அடிப்படையில அரசு சும்மா தூத்தி படிச்சு ஒரு விதை நெல்ல கொடுக்குறாங்க. தரமற்ற விதை நெல்ல கொடுத்துட்டு 135 நாள் எங்க இருக்கு ஏடிடின்னு சொல்லி பொய் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்து கேட்கறப்ப சார் பிரச்சனை பண்ணாங்க, பாத்துக்கோங்கிறாங்க. இதுதான் காலம் தொட்டே ஆரம்பம் முதலே முடிவு வரை இதான் நடந்துட்டு இருக்குது. ஆனா தொடர்ச்சியா பாக்குறோம் அப்படின்னாக்கா டெல்டா மாவட்டங்கள்ல வர்றதோ விவாதம் பண்றதோ பேசுறமா போதும், இதுக்கு தீர்வே காணப்படலதான் எங்களுக்கு எல்லாம் மன உளைச்சலா இருக்குது. பார்வையிடுறது, போறது, நிக்கிறது, இதுதான் நடக்குது. இந்த நிலை மாற வேண்டும். டெல்டா மாவட்டம் முழுமையா இருக்கக்கூடிய விவசாயிகள்ல விவசாயம் மட்டும் கிடையாது, விவசாயம் சார்ந்த தொழில் நிறைய இருக்கு. ஆடு மாடு வளர்க்குறோம், அது பாதிச்சிருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பண்ணை குட்டை மீன் வளர்ப்பு பாதிச்சிருக்குது. மீனவர்கள் பாதிச்சிருக்காங்க. நாங்க என்ன கேட்கணும்னா, இப்ப மீனவர்களுக்கு கொடுக்கட்டும், வேண்டாம்னு சொல்ல அவர்களுக்கு கொடுக்கிறது போல் விவசாயிகளுக்கும் நீங்க வந்துட்டு இந்த 3 மாசம் அவங்களுக்கு பணியில்லா காலத்துல மீனவர்கள் கொடுக்குறீங்க. அந்த மாதிரி விவசாயிகளுக்கு எங்களுக்கு வேலையினால ஏதாவது கொடுங்கன்னு கேட்கிறோம். விவசாயிகளை கணக்கெடுக்கிறப்ப நீ கொத்தனார் வேலைக்கு போற, அதுக்கு பிறகு இதை சொல்றாங்க. ஆக மொத்தத்துல
விவசாயிகளை முதுகுல குத்து வஞ்சிக்கிறதா வேற. இதே மாதிரி பன்னாட்டு கம்பெனிக்கு நிறைய எடுத்து கொடுக்கறதுல நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு டிஆர்பி பேசுவோம் தமிழ் செல்வன் அமைச்சர் அதுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுக்குறாங்க. இப்ப நாவட பதில பார்த்தீங்கன்னா விளைநிலங்களை வந்துட்டு அவங்க எடுக்கிறாங்க. நன்றியா. அரசியல் விமர்சகர், திராவிட இயக்க ஆய்வாளர் ஐயா துரை கருணா அவர்களை நான் வரவேற்கிறேன். ஐயா, இப்போ இன்றைக்கு நம்ம அம்மையார் சசிகலா அவர்களுடைய செவ்வியை நான் பேசினேன். இப்போ நான் உங்கள்கிட்ட அவர்கள் பேசியதில் ஒரு முக்கியமான விவகாரத்தை தமிழ் மக்களுக்காக கெடுக்கிறேன். மரியாதைக்குரிய நம்முடைய சகோதரர் வழக்கறிஞர் அவர்கள் மிகச் சிறப்பாக இளந்தமிழ் ஆர்வலன் தன் கருத்தை வைத்தார். விவசாயிகளுடைய குறைகளை அவர் வைத்தார். நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ்நாட்டில் ரேஷன் கடையில் இறஞ்சப்பட்டிருக்கக்கூடிய இறக்குற போது கடைகளுக்கு இறக்கல் ஏற்றம் இருக்கும் அல்லவா, அவற்றில் மற்றும் 1900 கோடி ரூபாய்க்கு கீழே அரிசி வீண் விரயமாக இருக்கிறது திமுக அரசு ஒரு கணக்கு எழுதியிருக்கிறது. இதை அவர் சுட்டி காட்டுகிறார். அம்மையார் தமிழக வரலாற்றில் ஒரு மினி சட்டமன்றத்தை நடத்தி கொண்டிருப்பதான் ஜெயா டிவி. மற்றவர்கள்லாம் இப்படி நடத்த போகிறதில்லை. நிச்சயமாக ஏபிசி கொண்டு வந்து அம்மா சொல்கிறாங்க, இதில் ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டி கேட்குறோம்ல திமுக, இதற்கு ஒரு விசாரணை தேவை. கீழே சிந்தின அரிசிக்கு 2000 கோடி. ஐயா, நீங்கள் என்ன பேச போறீங்கன்னு எனக்கு தெரியாது. இது ஒரு கேள்வியை உங்கள்கிட்ட வச்சுட்டேன். நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இது போன்ற கணக்குகள் எழுதுவது என்பது காலங்காலமாக நடைபெறுகிறது. மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் அமைச்சர் திரு கருணாநிதி ஆட்சி காலத்திலேயே ஏராளமான பல்லாயிரக்கணக்கான டன் அரிசிகளை எளிதென்றுச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. அதே பணிதானே? ஆமாம். இதுபோல் அங்கே இருக்கிற அந்த சாக்குகள் கூட களவாடப்பட்டு அதுக்கும் ஒரு பொய் கணக்கு போலி கணக்கு எழுதுகிற அந்த நிலைகள் எல்லாமே கூட இருந்தது. இன்றைக்கு இந்த விலையில்லா அரிசி என்று நாம் மத்திய தொகுப்பிலிருந்து பணம் போட்டு வாங்கி ஏழை எளிய மக்கள் பசியாற வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்து அமுல்படுத்தி இருக்கிறோம். அப்போ இவர்கள் பயன்பாட்டுக்கு போகிற அரிசியில் கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் அளவிற்கான ஒரு இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். 1900 கோடிக்கு மேலே. ஐயா, எவ்வளோ பெரிய இழப்பு? 2000 கோடி. நிச்சயமாக. ஆமாம் ஆமாம். நிச்சயமாக இந்த அரசினுடைய செயல்பாடு, இந்த அரசினுடைய கையாளாகத்தனம், இந்த அரசினுடைய இந்த ஆட்சியினுடைய அவலங்களை தான் திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் பட்டியலிட்டிருக்கிறார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இந்த தஞ்சை பூமியைச் சேர்ந்தவர் என்கிற முறையில் அவர் மிக வருத்தத்தோடு இதை பதிவு செய்திருக்கிறாரு. ஒரு பிரதான எதிர்க்கட்சி என்கிற இடத்தில் உறுதியோடு நின்று இந்த கருத்துக்களை அவர் பதிவு செய்திருக்கிறார் அப்படின்னு தான் பார்ப்போம். பொதுவாகவே நம்ம தஞ்சை பூமியை சோழ வளநாடு சோறு உடைத்து அப்படின்னு சொல்லுவோம். மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று யானை கட்டி போரடித்த பூமி அந்த பூமி. கண்டிப்பாக கிட்டத்தட்ட முப்போகம் விளைந்தது. குறுவை, சம்பா, தாளடி என்று முப்போகம் விளைந்த அந்த பூமியில் இன்னைக்கு ஒரு போகம் விளைவிக்க கூட முடியாத ஒரு நிலை. ஒரு போகத்திலேயும் சிக்கலாயிட்டு. ஏற்கனவே கர்நாடகத்து அரசினுடைய அந்த வஞ்சகத்தனத்தால் காவிரியில் போதுமான அளவுக்கு நீர் வராததால் இந்த ஒரு போகத்தையும் சரியாக நம்ம அறுவடை செய்ய முடியாத நிலை இருக்கிறது. அப்படி மிகுந்த சிரமப்பட்டு கடனை வாங்கி பயிர் செய்தால் ஒன்று காய்ந்து கிடக்கிறது, இல்லை மழை பெய்து கிடக்கிறது. ஒன்று வறட்சி, இன்னொன்று வெள்ளம். இப்போ இன்றைக்கு ஏற்பட்டு இருக்கிற அந்த சூழல் தஞ்சை, நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களில் அந்த பயிர்கள் நீரிலே மூழ்கி சேதமடைந்திருக்கிறத பட்டியலிட்டு சொன்னார் மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள். அங்கே உள்ள நிலவரங்களை யதார்த்த நிலையை பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறார். ஆனால் அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு அமைச்சர் டிஆர்பி ராஜா, அவர் இந்த கார்ப்பரேட் கம்பெனிகளின் அமைச்சர் அப்படிங்கிறது தான் தஞ்சை பகுதியில் சொல்லாடர் பேச்சு இருக்கு. அவர் இப்போ மழை வெள்ளம் அதிகரித்திருக்கிறது, அதிகமான மழை வந்ததால் பயிர்கள் நீரில் மூழ்கி கிடக்கிறது அப்படின்னு செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது. அந்த பகுதியை பார்வையிட்டு அப்படி ஒன்றும் பெரிய அளவில் சேதமில்லைன்னு கடந்து போகிறார் டிஆர்பி ராஜா. ஆமாம். அப்போ இப்படித்தான் அமைச்சர்கள் இருக்கிறார். கள யதார்த்தத்தை, நிலைமையை உணர்ந்து அந்த பாதிப்பிலிருந்து விவசாயிகளை மீட்டெடுக்க வேண்டும் என்கிற பார்வையே இந்த அரசுக்கு இல்லை அப்படின்னு தான் நம்ம இல்லை. ஒரு விஷயம் டிஆர்பி ராஜா பற்றி சொன்னீங்க, ஒரு சின்ன குறிப்பு. அக்காலத்தில் கீழ்மட்டத்திலிருந்து வருபவர்கள் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டவர்கள் அமைச்சிலே அலங்கரிப்பார்கள். டிஆர்பி ராஜா ஒரு டைனாஸ்டி பாலிடிக்ஸ் தான் அடையாளம் தானே? நிச்சயமா, அதுதான் சொல்கிறேன். அதாவது
அந்த ஒரு விதமான ஒரு இந்த பிக் பிரதர் அந்த பெரியண்ணன் மனப்பான்மையுடைய அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கிறது. அடிப்படை விவசாயிகளுடைய அந்த பகுதியில் பிறந்தவர், அவர் மன்னார்குடியை சேர்ந்தவர் தான் நினைக்கிறேன். அந்த பகுதியைச் சேர்ந்தவர் அந்த விவசாயிகளுடைய சிரமங்களை உணரவில்லை, விவசாய பயிர்களுடைய பாதிப்பை உணரவில்லை என்றால் அந்த பகுதி மக்கள் விவசாயிகள் எப்படி இவரை மதிப்பார்கள், இந்த ஆட்சியை மதிப்பார்கள்ங்கிறத அவர் உணர மறுக்கிறார். அதாவது எப்பவுமே இந்த அரசு வந்தாலே ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத பொழுது, எதிர்க்கட்சியாக இருக்கிற பொழுது பல்வேறு வாக்குறுதிகளை கொடுப்பாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்த உடனே அதை முற்றும் முழுவதுமாக மறந்துவிட்டு தங்களுக்கான விஷயங்களை, தங்களுக்கான தொழில்களை வளப்படுத்துவது, தங்களை வளப்படுத்திக் கொள்வது, எதிலே எவ்வளவு ஆதாயம் பெறுவது என்கிற போக்கு, என்கிற பார்வை தான் திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். விவசாயிகள் தங்கள் பிரச்சனைகளுக்காக போராடினா அந்த போராடுகிற விவசாயிகள் மீது குண்டர் சட்டத்தை போடுறாங்க. இப்போ எந்த அளவுக்கு ஒரு அவலமான நிலைக்கு இந்த அரசு போயிடுச்சு. விவசாயிகள் மீது தங்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடுவர்கள் மீது குண்டர் சட்டம் என்பது எந்த ஆட்சியிலும் எளிய மக்கள் அல்ல அவங்க. ஒரு அவலம். அதுதான் சொல்கிறேன், பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும், அவர்கள் கோரிக்கைகளை செவி கொடுத்து கேட்டு அதற்கு என்ன தீர்வு என்பதை குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு 10 கோரிக்கை வைக்கிறாங்கன்னா அழைச்சி பேசுங்க. இப்போதைக்கு ஒரு 5-6 கோரிக்கைகளை நிறைவேற்றுகிறோம், அடுத்த கோரிக்கைகளை பின்னர் பார்ப்போம் அப்படின்னு சொல்லுங்கள். இது மட்டும் இல்லை, வெறும் விவசாயிகள் பிரச்சனை மட்டுமே இல்லை. இந்த ஆட்சி அமைந்த ஓரளவுக்கு எல்லோருமே பொறுமை காத்தார்கள், எல்லா பிரிவினரும். ஓராண்டு முடிந்த உடனே நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது என்னவெல்லாம் வாக்குறுதி கொடுத்தீர்களோ, 2021 தேர்தலின் போது தேர்தல் வாக்குறுதிகளாக என்னவெல்லாம் நீங்கள் கொடுத்தீர்களோ அதை நிறைவேற்றுங்கள் என்று போராட்ட களத்துக்கு வந்துட்டாங்க. மருத்துவர்கள், செவிலியர்கள், கண்டிப்பாக மின்வாரிய ஊழியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், விவசாயிகள், எல்லாமே விவசாயிகள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். இதை தாண்டி ஜாக்டஜி அமைப்பு, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள்னு எல்லா தரப்புமே போராட்ட களத்துக்கு வந்துருச்சு. நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். இப்போ உதாரணத்திற்கு நம்ம பல பதிவுகளில் நம்ம பேசியிருக்கோம் இதே அரங்கத்தில். இப்போ மருத்துவர்கள் தங்களுடைய ஏற்கனவே மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி ஒரு அரசாணை பிறப்பித்து அதை நிறைவேற்ற முயற்சித்தார். அவர் காலமாகிட்டார். அதற்கு பிறகு அது அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. அந்த அரசாணை 354 நிறைவேற்றுங்கள் என்று கடந்த 2.5-3 ஆண்டுகளாக மருத்துவர்கள் போராட்ட களத்துக்கு வந்துடுறாங்க. எல்லாவித போராட்டமுமே நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் கடந்த ஆட்சியின் போது போராடிய பொழுது அவர்களை சமாதானப்படுத்தி காலவரையற்ற உண்ணாவிரதம் அவர்களை அமைதிப்படுத்தி, நான் ஆட்சிக்கு வந்தால் விரைவாக 1 மாத காலத்தில் உங்களுடைய கோரிக்கைகளுக்கு தீர்வு காண்பேன், எனவே நீங்கள் உடலை வருத்தி உங்கள் உயிரை வருத்தி நீங்கள் காலவரையற்ற உண்ணாவிரதம் மேற்கொள்ள வேண்டாம் என்று தெரிவித்த அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் இன்றைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அது தொடர்பாக எந்த நடவடிக்கையுமே இல்லை. இதில் என்ன மிகப்பெரிய கொடுமைனா, இந்த கொரோனா காலகட்டத்தில் தங்களுடைய உயிரை பணயம் வைத்து இரவு பகல் பாராமல் இந்த மக்களை காக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்ட 11 மருத்துவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இதில் இந்த 11 மருத்துவர்களுக்கு எந்தவித உதவியும் நிவாரணமும் இல்லை. ஒரு 10 மருத்துவர்கள் குடும்பம் சரி இந்த அரசு இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடந்து போயிட்டாங்க. மருத்துவர் விவேகானந்தன் என்பவர் மிக நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர், சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர். அவருடைய மனைவி ஒரு பட்டதாரி. அவருக்கு ஒரு அரசு வேலையாவது கொடுங்க. கொடுக்கல. நீங்கள் கள்ளச்சாராய சாவு செத்து போனால் அவன் குடும்பத்துக்கு ஏதாவது உதவி, விபத்தில் செத்து போனால் அவன் குடும்பத்துக்கு வேலை வாய்ப்பு, ஒரு உயிர்காக்கும் மருத்துவர் குடும்பத்திற்கு கூட நீங்கள் வேலை வழங்கலை அப்படின்னு சொன்னால் இந்த அரசு என்ன அரசுங்கிற ஒரு அருமையான பாயிண்ட். இப்படிப்பட்ட சூழல் என்பது உண்மையிலேயே மக்கள் மனதிலிருந்து இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்கிற உணர்வு வந்துருச்சு. இத்தனை காலமும் போராடி இதில் என்னன்னா, தன்னுடைய தந்தையார் திரு மு.க. ஸ்டாலின் கொண்டு வந்த அந்த அரசாணையை ரத்து செய்து ஒரு புதிய அரசாணையை பிறப்பிக்கிறாங்க. பிற மாநிலங்களை விடவும் 40,000 ரூபாய் சம்பளம் குறைவாக நாங்கள் வாங்குகிறோம். கண்டிப்பாக போதுமான அளவிற்கு மருத்துவர்கள் இல்லை. 5 மருத்துவர்கள் இருக்கிற இடத்துல 2 மருத்துவர்கள் இருக்கிறாங்க. 12 மருத்துவர்கள் இடத்துல 5 மருத்துவர்கள் இருக்காங்க. வேலைப்பளு அதிகம், சம்பளம் மிக குறைவு,
போராடுகிறார்கள். நாங்கள் உயிர் காக்க. ஆமா, இன்னொரு விஷயம், மற்றவர்களுடைய உயிரை காப்பதற்கு போராடிய மருத்துவர்கள் பட்டப்பகலில் அரசு மருத்துவமனையில் வெட்டப்படுகிறார்கள். ஆமா, அது தொடர்பாக நம்ம விவாதிச்சோம். டாக்டர் பாலாஜி அவர்கள் பட்டப்பகலில் கொலை மீட்சிலிருந்து தப்பியிருக்கிறார். ஆமா ஆமா, இந்த ஒரு பாதுகாப்பற்ற நிலையுமே மருத்துவர்களுக்கு இருக்கிறது என்பது ஒரு இந்த ஆட்சியின் அவலம் அப்படின்னு தான் நான் பதிவு பண்றேன். இந்த போராட்ட களத்தில் தொடர்ந்து 2.5-3 ஆண்டுகளாக இந்த மருத்துவ போராட்ட குழு தலைவர் டாக்டர் பெருமாள் பிள்ளை அவரு தொடர்ந்து இந்த விஷயத்தை வலியுறுத்தி வருகிறார். பல முறை அமைச்சர்களை சந்தித்து வலியுறுத்தி இருக்கிறாங்க, பல முறை அதிகாரிகளை சந்தித்து வலியுறுத்தியிருக்கார், அரசு செயலர்களை சந்தித்து வலியுறுத்துகிறார்கள். இறுதியாக சட்ட போராட்டமாவது நடத்துவோம் என்று சட்ட போராட்டம் நடத்தினா அங்கே சட்ட போராட்டத்தில் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கிறது, 4 மாதத்திற்குள்ளே இந்த பிரச்சனையை தீர்த்து அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுங்கள்னு. 6 மாதம் 1 வருடம் ஆயிடுச்சு, இன்னுமே இல்லை. இப்படி ஒரு பாராமுகமாக மக்கள் விரோத போக்கை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்படுத்தி வருகிறது என்கிற அந்த ஆதங்க மக்கள் மனதில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. இது ஒரு எச்சரிக்கையாகவே கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த எச்சரிக்கையை தான் திருமதி சசிகலா அவர்கள் விடுத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். வணக்கம் சுபா சதீஷ்குமார். இப்படி நம்முடைய ஆளுமைகள் தங்களுடைய பார்வையினுடைய பல கருத்துக்களை மையப்படுத்தினார்கள். இன்றைக்கு அம்மையாருடைய டெல்டாவினுடைய வெளிப்படுத்துதல், நீங்கள் இந்த விவகாரத்தில் இந்த அரசோடு உங்களின் புரிதல் என்ன? ஸ்ரீரங்கத்திலிருந்து நீங்கள் பேசுகிறீர்கள், உங்களின் புரிதல் என்ன? சார், முதல்ல ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். டெல்டா பகுதியில மழைங்கிறதே ரொம்ப அரிதாகிவிட்ட காலத்துல மழை பெஞ்சா பின்னி எடுக்குது. சொல்ற மாதிரி மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சை, நாகப்பட்டினம் போன்ற பகுதிகள் டெல்டால கிட்டத்தட்ட 13,749 ஹெக்டேர் நிலங்கள் பாதிப்பை சந்திச்சிருக்கு இந்த இடத்துல டெல்டால. ஆனா மக்களுக்கான தீர்வு இங்க எங்க இருக்கு? சொல்ற மாதிரி கள்ளச்சாராயத்துக்கு இறந்தாங்கன்னா நம்ம 10 லட்சம் இழப்பீடு கொடுக்கிறோம். ஆனா பயிர்களை 33% அளவிற்கு மேல் பாதிப்புகளோ இல்ல 33% பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பின் தான் பயிர் இழப்பீடு, அவங்களுக்கான இழப்பீடெல்லாம் தர முடியும்னு சொல்றோம். அந்த பாதிப்பை பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது சார். இன்னைக்கு இவ்வளவு மழை பெஞ்ச இடத்துல மயிலாடுதுறையில தரங்கம்பாடியில அரசு மருத்துவமனையில இருக்கிற மருத்துவ நோயாளிகள் உள்ள இருக்காங்க இல்லையா, மருத்துவமனைக்குள்ள நோயாளிகள், அவங்க எல்லாருமே தத்தளிச்சிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா எல்லா இடத்தையும் சுத்தி தண்ணி நிக்குது, ஒண்ணுமே பண்ண முடியல. இன்னும் நீங்க என்ன பண்ணுவீங்க? அரசு ஊழியர்கள் சைடுல அரசு நிறுவனங்கள் எல்லாமே தள்ளாடிட்டு இருக்கு. உரிய கட்டிடங்கள் கிடையாது. அரசு ஊழியர்கள் உயிர் பயந்து ஒவ்வொரு கட்டிடத்துக்குள்ளயும் போயிட்டு வராங்க. ராமநாதபுரம் மாவட்டத்துல தொழிலாளர் நலத்துறை அரசு கட்டிடம் எந்த இடத்துல இருக்கு? ஊசலாடிட்டு இருக்கு. தொழிலாளர் நலத்துறைன்னு பேரு, அதுல போற ஊழியர்கள் உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது. டெல்டால ஒவ்வொரு விவசாயியும் தமிழ்ல ஒரு வழக்கு ஒன்று உண்டு, உழுதவன் கணக்கு பார்த்தால் உழக்கு கூட மிஞ்சாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விவசாயியும் கஷ்டப்பட்டு விதநெல் கிடைக்கிறதுக்கு ரொம்ப அரும்பாடுபட்டு மேன்யூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை டைம்க்கு வராம, எதுவுமே டைம்க்கு கிடைக்கிறது கிடையாது இங்க அரசு அலுவலகங்கள்ல. இல்லைன்னா நீங்க வச்சிருக்கிற அந்த மானிய நிறுவனங்கள்ல டைம்க்கு எதுவுமே கிடைக்கிறது கிடையாது. அதை மீறி வாங்கி அவன் பயிரிட்டு, சார் சொன்ன மாதிரியே ஆல்ரெடி தீர்ப்பாயம் என்ன, உச்ச நீதிமன்ற ஆணை என்ன, எல்லாத்தையும் மீறி கர்நாடக அரசு நாங்க காவிரியை திறக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதனால ஏதாவது இந்த மாதிரி மழை பெஞ்சாதான் உண்டுங்கும் போது சரி மழை வருமா வராதான்னு அவன் போர் செட்டை போட்டு ஒரு பயிரை நட்டு வச்சா அந்த களத்தை பிரிக்கிறதுக்குள்ள திரும்பி மழை பெஞ்சா எடுத்த நாட்டு வீணா போயிடும். அதை பாதுகாக்கிறதுக்கு சேமிப்பு கிடங்கு கூட கிடையாது. ஒரு அறுவடை அறுத்து வச்சுட்டாங்கன்னா நெல் கிடங்குகள், சேமிப்பு கிடங்குகள் கிடையாது. இதே ஆட்சியில தான் தர்மபுரியில கிட்டத்தட்ட சேமித்து வைத்த நெல் மூட்டைகள் தண்ணீர்ல பாழானதை நம்ம பாக்குறோம். இதே அரசாங்கம் தான் ரெட் கார்பெட் போட்டு வயல்வெளிகள்ல சென்று கள ஆய்வு செய்ததை நாம் பார்த்தோம். சோ தொடர்ந்து இந்த மாதிரி டெல்டா விவசாயிகளுக்கு மட்டும் கிடையாது, மாணவர்கள், தொழிலாளர்கள், அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள் எவ்வளவு நாள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினாங்க. நுங்கம்பாக்கத்துல அந்த அரசு அலுவலகத்துல அவங்களுடைய மெயின் ஹெட் ஆபீஸ்ல போய், அதாவது அவங்களுக்கு ட்ரிப்ஸ் ஏத்தினதை கூட நம்ம பார்த்தோம். உண்ணாவிரத போராட்டத்தை விட மாட்டோம்னு சொன்னதை நீங்க எல்லாமே வாக்குறுதி கொடுத்ததை தான் அவங்க கேட்டாங்க. நீங்க எதிர்கட்சி தலைவராக ஆக்கப்பூர்வமாக ரொம்ப ஸ்ட்ராங்கா எப்படி செயல்பட்டீங்களோ, ஆனா நீங்களே ஆளும் கட்சியா வரும்போது அந்த அளவு ஒரு ஸ்ட்ராங்னஸோ ஸ்டபர்னஸோ ஏன் உங்ககிட்ட இல்ல? எங்க போச்சு அங்க ஸ்ட்ராங்னஸும் ஸ்டபர்னஸும்? இன்னைக்கு டெல்டால கஷ்டப்படுற விவசாயியை பார்க்க ஒருத்தர் வர முடியல. தென்காசிகள்ல பள்ளி குழந்தைகளை வெயில்ல நிக்க வச்சு ஹாப்பி பர்த்டே உதய் அண்ணா அப்படின்னு சொல்லி உங்களால பாட்டு பாட முடியுது.
துணை முதலமைச்சருக்கான வாழ்த்து செய்தி, பிறந்த நாள் வாழ்த்து செய்தி சொல்ல முடியுது குழந்தைகள் மாணவர்களை வச்சு. ஆனா ஒரு டெல்டா விவசாயி வந்து களத்துல வந்து உங்களால பார்க்க முடியல. அரசு ஊழியர்கள், அரசு அலுவலகங்கள் நிதம் ஒரு போராட்ட களமாக மாறிக்கொண்டிருக்கு. செவிலியர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. விழுப்புரம், தஞ்சைக்கு விழுப்புரம் நாகப்பட்டினத்துல இருக்கிற நெடுஞ்சாலை பணிகள் நடைபெற்று கொண்டிருப்பதால் சாலையின் இருபுறமும் இருக்கும் அந்த பாசன வாய்க்கால்கள் தூர்வாரப்படாமல் சீரமைக்கப்படாம இருக்கு. அதனால மழை நீர் வந்து மழை கொஞ்சம் நின்னா கூட வடியாம தேங்கி நிக்குது, பயிர்லாம் மூழ்குது. இது வந்து ஒரு பிசினஸ் சார்ந்த விவசாயி வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டானா வீடுகளுக்குள்ள தண்ணீர் வழியுது. எல்லா விவசாயியும் வீட்டுல இருந்து தண்ணீர் எடுத்து கொட்டதை பாக்குறது. அவன் வீட்டை பாப்பானா, குடும்பத்தை பாப்பானா, இல்ல நிலத்தை பாப்பானா, எதை பாப்பான்? மொத்தத்துல மழை ஏதாவது ஒரு சமயம் வந்தா கூட அதை கரெக்டா ப்ராம்ப்டா நீங்க தூர்வாராதனால எல்லாமே மூழ்கி போய் விவசாயி வந்து தன்னுடைய ஜீவாதாரம்னு சொல்லுவான் இல்லையா, நம்ம வாழ்க்கைக்கு அவனுடைய வாழ்வாதாரம், அந்த வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் அவன் குடும்பமும் இன்று நடு தெருவுக்கு. அவன் ஒரே ஒரு தப்பதான் சார் செஞ்சான். நாம எல்லோரும் சாப்பிடுவதற்காக தன்னுடைய சேற்றில் அவன் கால் வைத்தான். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அவனுக்கு நம்ம இன்னைக்கு சோறு இல்லாம வச்சிருக்கோம். பேசுவோம். விவசாயி சேற்றில் கால் வைத்ததற்காக நாம அவனுக்கு சோறு இல்லாம வச்சிருக்கோம். இதுதான் இந்த அரசோட சாதனைன்னு சொல்லலாம். சுபாட்ட ஒரே ஒரு குறுக்கிட்டு ஒண்ணுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இந்த பள்ளிக்கூடத்துல பர்த்டே கொண்டாடினதா அம்மையார் சசிகலா அவங்க சொல்றாங்க. இந்திய வரலாற்றில் இதுகாரம் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கவில்லையோ என்று கேட்கிறேன். அதை மட்டும் சொல்லுங்க. நான் அடுத்த கேள்விக்கு போறேன். சுபா சார், அதாவது இந்த மாதிரி நிகழ்வுகள் நீங்க இந்த அரசு எந்த அரசு சார்? மாடல் அரசு சார். நீங்க இன்னுமே நிறைய எதிர்பார்க்கலாம் சார். மருத்துவர்கள் மனைகள்ல மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, இளம் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. பாருங்க, முன்னாடி எல்லாம் ஏதோ ஒரு ஸ்னெயில் ஸ்டாச்சு எங்கேயோ 1-2 இடத்துல நடக்கும். இப்பெல்லாம் போதையில மாணவர்கள் பண்றாங்க. நேற்று கரூர்ல ஒரு பெண்மணி போதையில பேசுறாங்க. எல்லாமே சாதாரண போதை கிடையாது, கஞ்சா போதைங்கிற ரிப்போர்ட் வந்திருக்கு. சோ இங்க எல்லா இடத்துலயுமே பணம் அது மட்டும்தான் விளையாடுது. வருவாய்த்துறை அலுவலர்கள் நான் தன்னுடைய அலுவலகங்களுக்கு போகிறதுக்கு எனக்கு துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு வேணும்னு கேட்டது இந்த அரசுல தான் சார். நன்றி சுபா. இளந்தமிழ் சார், நீங்க உங்களோட 2வது கருத்தை வைங்க. அதான் உங்க ஒரு பெண்மணியாக திருமதி சுபா சதீஷ்குமார் ரொம்ப வேதனையா விஷயங்கள் எல்லாம் ரொம்ப வேதனையா அவங்க அதே மாதிரி அவங்க கோபத்தையும் நம்ம பார்க்க முடிஞ்சது. இதுதான் தமிழ்நாட்டு மக்களினுடைய நாடி துடிப்பு. முழுக்க விளம்பரத்தை நம்பி தினம் ஏதாவது ஒரு செய்தி மக்களோடு மக்களாக நிக்கிறாங்க திமுக விளம்பர அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் அல்லது முதலமைச்சர், துணை முதலமைச்சர் என்கின்ற ஒரு, அதாவது கல்லூரி மாணவர்கள்லாம் சொல்லுவாங்க ரொம்ப பிலிம் காட்டாதீங்கடான்னு. அப்படித்தான் சொல்ல நமக்கு தோணுது. இது வந்து வெறுமன படம் காட்டுவதற்கான அரசாங்கமா தான் இருக்கு. இப்ப நான் இந்த விவாதத்துல கலந்துக்கிறதுக்காக நம்ம திமுக கொடுத்த அந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலுக்கு அவர்கள் சட்டப்பேரவை தேர்தல் கொடுத்த வாக்குறுதி எடுத்து பார்த்தால் எதையுமே நிறைவேற்றவில்லை. வரி வரியாக படித்து பார்த்தால் எங்கேயும் ஒரு இடத்துல கூட அவர்கள் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறார்களா, ஏதாவது ஒரு இடத்துலயாவது ஏதாவது ஒரு பாசிட்டிவா ஒண்ணு செய்திருக்க மாட்டார்களா என்று பார்த்தால் தேடி பார்க்கிறேன், எங்கேயுமே இல்லை. மிகப்பெரிய கொடுமை என்னவென்றால் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் எப்படி சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது என்பதை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணம் நம்ம வந்து தொலைக்காட்சிகளிலும் அச்சு ஊடகத்துல வரக்கூடிய செய்தித்தாள்கள்லயும் பாக்குறோம். இதுல இவங்க இதுக்காக வேண்டி ஒரு வாக்குறுதி வேற கொடுத்திருக்கிறாங்க. மக்களுடைய பாதுகாப்பு கருதி வாக்குறுதி எண் 483 மக்கள் பாதுகாப்பு கருதி பொது இடங்கள், மருத்துவமனைகள், சாலைகள், பேருந்து நிலையங்கள் போன்ற எல்லா இடங்களையும் நாங்க சிசிடிவி கேமரா வைப்போம் என்று சொல்லி எவ்வளவு கேலி கூத்தா இருப்பாங்க. இன்றைக்கு அரசியல் தலைவர்கள் உள்பட அரசு அதிகாரிகள் உள்பட நம்ம பாக்குறோம். நீங்க சொன்னீங்க, குறிப்பிட்டு சொன்னீங்க டாக்டர் பாலாஜி ஒரு மருத்துவர் தன்னுடைய நோயாளியினுடைய உறவினரால் தாக்கப்பட்டது. ஆசிரியை கொலை செய்யப்படுகிறார். பல்வேறு காரணங்களை சப்பை கட்டுகிற வேலையை இந்த அரசாங்கம் செய்வது வந்து வேதனைக்குரியது மட்டுமல்ல, கடுமையான கண்டனத்துக்குரியது. இன்றைக்கோ நேற்றோ மகாபலிபுரம் சாலையில ஒரு 5 பெண்கள் ஏதோ அவங்க விவசாய வேலை பார்த்து விட்டு அல்லது ஏதோ கூலி வேலை பார்த்து விட்டு சாலை ஓரத்துல ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தவர்கள் மீது ஒரு வாகனம் வேகமாக வாகனம் மோதி 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதுக்கு வந்து அந்த அமைச்சர் சொல்றார், தாமோ அன்பரசன், அந்த பகுதிக்கு அவர் பொறுப்பான அமைச்சரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் சொல்றாரு,
இவர்கள் ஒன்றும் குடித்து விட்டு வரவில்லை என்று. ஏன்னா அமைச்சர் தாமு அன்பரசன் கையில வந்து இந்த ஆல்கஹால் டெஸ்ட், லிக்கர் டெஸ்ட் எடுக்கிற மீட்டரோட அலையிறாரான்னு கேட்க, இது எவ்வளவு பெரிய இந்த வேலை இவருக்கு எதுக்கு? அது காவல்துறை முடிவு செய்யட்டும் என்று கண்ணியமாக போகாமல் இவர்கள் இப்படி சாராயத்தை வித்து இந்த மக்களை வந்து நாசம் பண்ணி கொண்டிருப்பதை சப்பை கட்டுவதுதான் அமைச்சரோட வேலையா? அப்ப இவங்களுக்கு மக்கள் மேல என்ன ஒரு அக்கறை இருக்கு அப்படிங்கிறத நீங்க பாருங்க. இன்னும் கூட சொன்னாங்க, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு பள்ளிக்கூடத்துல பிறந்த நாள் விழா கொண்டாடுகிறார்கள் என்று புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு குறிப்பிட்டாங்க. இது நம்ம வரலாற்றிலேயே நம்ம இப்படி அரசியல் தலைவர்கள்ல பள்ளிக்கூடத்துல இந்த அநியாயத்தை நம்ம பார்த்ததில்லை. இது பள்ளிக்கூடம்னு நீங்க சொல்லி அந்த வாக்குறுதி எடுத்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு அவர்கள் கொடுத்த வாக்குறுதி எந்த மாதிரி எல்லாம் சொல்லி ஏமாற்றி மக்களை, அரசு அதிகாரிகளை, ஆசிரியர்களை, மருத்துவர்களை ஒருத்தர் பாக்கி விடாம இவர்கள் எல்லாம் மொட்டை அடித்து ஏமாற்றுவதற்குள்ள நம்ம வந்து உறுதியாக இருப்போம் என்று திமுக வந்து உறுதியாக சொல்லி, இதை வந்து நம்ம என்னன்னா வருகின்ற தேர்தல் எல்லாம் திமுகவினுடைய இந்த வாக்குறுதியவே, அந்த சின்னத்தையும் அந்த தலைவர்களுடைய படத்தை மட்டும் எடுத்துட்டு திமுக வாக்குறுதி கொடுத்துச்சே இது என்ன செய்திருக்கிறார் என்று பாருங்கள். மக்கள் கையில கொடுத்தோம்னாலே திமுக ஒரு தொகுதியில கூட டெபாசிட் வாங்க முடியாதுங்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்று வேலையை, ஒரு மோசடி வேலையை ஆவணப்படுத்தி திமுக செஞ்சிருக்குது. அண்ணன் துரைக்கருணா அவர்கள் கூட சொன்னாங்க, சர்க்கரை பேர ஊழல்ல சர்க்கரை எங்கேயா போச்சுன்னு கேட்டா எறும்பு தூக்கிட்டு போயிருச்சுன்னு சொன்னாங்க. அப்ப சர்க்கரை இருந்த சாக்கு எங்கன்னு கேட்டா கரையான் தின்று விட்டது என்று சொன்ன அந்த திமுக தான் இன்றைக்கு இன்னும் தொடர்ந்து அவங்க வேலையை கண்டிப்பாக இதற்கு முடிவு கட்ட வேண்டிய தேவையில், ஒரு நிர்பந்தத்தில், ஒரு கட்டாயத்தில் தமிழ்நாடு இருக்கிறது. மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நல்ல முடிவு வரும். 2026 அம்மா அவர்களுடைய ஆட்சி புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அமைப்பார்கள் என்பது உறுதி. ரொம்ப சிறப்பு ஐயா. திரு எஸ்.ஆர். தமிழ்செல்வன் சார், நம்ம இவ்வளவு நிறைய பேசணும், நீங்க 2வது கருத்தாக என்ன வைக்க போறீங்க தமிழக அரசுக்கு? தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் இந்த கணக்கெடுப்பு பணி நடத்தணும் உடனடியாக. இந்த போக்கஸ் விளம்பரம் காட்டாம செய்தி ஊடகங்களுக்கு செய்தி கொடுக்கறத நிறுத்திக்கிட்டு எல்லா இடத்திலுமே போயிட்டு என்ன பண்ணு கேட்டீங்கன்னா பாகுபாடு இல்லாம பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நிவாரணம் உடனடியாக கொடுக்கணும். மத்திய அரசை கைக காட்டக்கூடாது. மற்றதுக்கு நீங்க நூலகம் அமைக்கிறீங்க, மற்ற சிலைகள் அமைக்கிறது பணம் இருக்கிறப்போ இதுக்கு ஏன் விவசாயிகளுக்கு ஒதுக்கப்பட்டும் 10 கோடி 8 கோடியா ஒதுக்குறது, அதுக்கு மட்டும் நீங்க மத்திய அரசை கையை காட்டுறீங்க. அதை முதல்ல நிறுத்தணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் விவசாய ஒரு கோரிக்கை வைக்கிறேன், இது அரசியல் சம்பந்தப்பட்டதா. நீங்க ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் அவர் ஓய்வூதியம் கொடுப்பீங்க, ஆட்சிக்கு வந்த பிறகு தரம் இந்த ஒரு ஏமாற்று வேலை. விவசாயம் இருந்தாலும் ஒரு அரசு சாதகமா பேசுறையா. அதே மாதிரி ஜெயலலிதா அம்மா காலத்துல என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னாக்கா, அதாவது முத நிவாரணத்தை வந்துட்டு ஒரு கட்சி ஆஃபீஸ் வச்சு பிரிச்சு கொடுத்தத அவருடைய வங்கி கணக்குக்கு முத செலுத்தினதே புரட்சி தலைவர் அம்மா தான் இல்லையா? விவசாயிகள் யாருமே மறக்க முடியாத உண்மை, அது நிச்சயம், அது மாற்று கருத்து கிடையாது. அதுங்களுக்கு நன்றி சொல்லணும். இன்னொரு காரணம் பாத்தீங்கன்னா, இப்ப டெல்டா மாவட்டங்கள்ல வழிந்தோகிடும் வகையில நிறைய இடங்கள்ல வெண்ணார் வடிநிலக்கோட்டம், காவேரி வடிநிலக்கோட்டம் எல்லா இடத்திலுமே நான் சொல்றேன் பெட் டேம் கட்ட முடியாது. சமதளமான பகுதி வழிந்தோடு வகையில கர்நாடகா அமராவதியில, ஆந்திராவில் அமராவதியில கட்டிருக்க மாதிரி 8 கிலோமீட்டருக்கு ஒரு வழிந்தோடு வகையில கட்டுறாங்க. அப்படின்னா தண்ணீர் சேமிக்கப்படும். நம்ம தண்ணியை பூரா கடலுக்கு கொடுத்துட்டு நேரா கொண்டு போய் கர்நாடகா கையாந்திட்டு கிடக்குறோம். நம்ம அதே மாதிரி நாகப்பட்டினத்துல வெள்ளப்பள்ளம் ஏரி மாதிரி நிறைய ஏரிகள் இருக்கு. புரட்சி தலைவர் அம்மா காலத்துல வந்து சட்டமன்றத்துல 110 விதியின் கீழே கிட்டத்தட்ட 620 கோடி ரூபாய்க்கு ஒரு வெள்ளப்பள்ளம் ஏரின்னு சொல்லி தூர்வாருக்கு அறிவிப்பு கொடுத்தாங்க. அந்த அறிவிப்பு கிடப்பட போட்டாங்க. இப்ப திமுக வந்த பிறகு இருக்கிற ஆக்கிரமிப்பு போராட்டத்து எங்கெங்க ஏரிகள் டெல்டா மாவட்டத்தில் இருக்கோ அதை பூரா எல்லாத்தையும் கையகப்படுத்தணும். அதே மாதிரி பண்ணை குட்டைகளை ஆழமாக்கி நிறைய பண்ணை குட்டைகளை அறிவிச்சு தண்ணீரை சேமிக்கிறதுக்கு உண்டான வழியா பார்க்கணும். கடல் நீர் உள்புகாத வரத்துக்கு இந்த வெட்டாத்துல தடுப்பணங்க காலங்காலமா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்ன வரைக்கும் நாகப்பட்டினத்துல வெட்டாத்துல 16க்கும் மேற்பட்ட ஆள்கள், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கிட்டத்தட்ட அந்த பகுதியில கர்நாடகாவில் மண்டியாவில் மழை பெஞ்சாருன்னா, மடிக்கேரியில மழை பெஞ்சாருன்னா எங்க நாகப்பட்டினமும் மயிலாடுதுறை மாவட்டம் தான். கடற்கரை வரும் கடலூர் வரைக்கும், தென்பண்ணி ஆறு வரைக்கும் நான் சேர்த்து சொல்றேன்யா. கடல் தண்ணி உள்ள போறாத அளவுக்கு பெட் டேம் கட்டி வழிந்தோடு வகையில இருந்தாங்க அப்படின்னா உப்பு தண்ணி உள்ள ஏறாது, விளைநிலங்கள் பாதுகாக்கப்படும். அதே மாதிரி இன்னொரு கோரிக்கை வைக்கிற, நம்ம 4வது ராஜா டிஆர்பி ராஜா பொறுத்தவரைக்கும் ஒரு அரச பரம்பரை மாதிரி தான், தமிழக முதலமைச்சர் குடும்பம் மாதிரி தான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. தஞ்சாவூர்ல ஒரு மகேஷ் வையாவுடைய 4வது தலைமுறை தான். இவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியா தான் தெரியும். விளைநிலங்களை அபகரிக்க வேலை தான் பாக்குறாங்க. நாகப்பட்டினத்துல விளைஞ்சிருக்கிற நிலத்தை வந்துட்டு பாக்குறாங்க. இங்க வந்துட்டு நாங்க ஒரு டைட்டில் பார்க்க வைப்பாங்கிறாங்க, பொன்னாச்சேரியில டைட்டில் பார்க்க வைப்பாங்கிறாங்க. தமிழகம் முழுவதும் விவசாயிகள் விரோத பக்கம் தமிழக அரசு உடனடியாக நிறுத்தணும்.
பரந்தூர் விமான நிலையத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் தான் நல்லா இருக்குன்னு சொல்லி மத்திய அரசு கிட்ட கொண்டு போய் கொடுத்ததே தமிழக அரசு தான். மேல்மா சிப்காட்டு போராட்டம் நான் கலந்து கொண்டேன். நான் தான் 503 நாள் கலந்துக்கிட்டோம். அங்கேயும் அதே மாதிரியே நிலஎடுப்பு நடக்குது. மதுரையில் நிலஎடுப்பு சரி பகல் பூரா, அதாவது இந்த மத்தியில் ஆளக்கூடிய ஆளுக்கு எதிராக பேசிட்டு இரவு நேரத்தில் கைகோத்துக்கிட்டு இவங்க இருக்கிறாங்கிறதா உண்மை. இந்த பன்னாட்டு கம்பெனிகளை விடாத அளவுக்கு பார்க்கணும். அவர் தொழில் அமைச்சரை பொறுத்த வரைக்கும் தொழில் நடத்த தான் பார்ப்பார் ஒழிஞ்சு விவசாயத்தை பற்றி கண்டுகொள்ள மாட்டார். அதே மாதிரி இந்த ஆய்வு கூட்டங்கிற போரியில் 4 மாட்டது 3 மணி ஆய்வு கூட்டம் நடத்துறதுல அவங்க, அதாவது வேளாண் துறை அமைச்சர் என்ன பண்ணுவாங்க கேட்டால் அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆளை வச்சு தான் பேச விடுவாங்க. எங்களை மேலாம் குறைகள் சொல்றத விட அரசுக்கு அறிவுரை சொல்றது எங்களை தான் ஏற்க மாட்டேங்கிறாங்க. பொதுவாகவே பல ஆய்வுக்கூட்டங்களை எழுந்திருச்சு பேசுறப்ப என்ன மிரட்டாங்கன்னா அந்த மாதிரி சம்பவங்களை நடக்கக்கூடாது. விவசாயிகள் அனைவருக்குமே எங்களுக்கு வந்துட்டு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கணக்கெடுப்பு படுத்தி அனைவருக்கும் நிவாரணம் கொடுக்கணும். இந்த அரசு வாக்குறுதி அளித்ததின்படி விவசாயிகளுக்கு உரிய நெல்லு கொடுக்கணும். பாதிக்கப்பட்டவர்கள் கட்சி அரசியல் சார்பட்டு அனைவரும் காலையிலே ராத்திரி வரைக்கும் உணவு சாப்பிடுற விவசாயம் நினைச்சு அனைவருக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும். நான் சொல்றது விவசாய நிலத்துக்கு மட்டும் இல்ல, பருத்தி பயிர் பாதிக்கப்பட்டிருக்கு நிவாரணம் கொடுக்கணும். அதே மாதிரி வேதாந்தியத்துல பூ பாதிக்கப்பட்டு நிவாரணம் கொடுக்கணும். நிலக்கடலை பாதிக்கப்பட்டிருக்குது. அனைத்து விவசாயிகளுக்கு நெல் விவசாயம் மட்டும் சொல்லவில்லை, அனைத்து விவசாயம் கொடுக்கணும். ஆடு மாடு இறந்திருக்கு அது கொடுக்கணும். மனிதர்கள் கொடுக்கணும். எல்லாருக்கும் நிவாரணம், வீடுக்கு நிவாரணம் கொடுக்கணும். என்னோட கோரிக்கையா. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஐயா துரைக்கண்ணா சுருக்கமாக உடைக்கிறது. அதாவது காலமாக விவசாயிகள்கிட்ட ஒரு பெரிய கோரிக்கை இருக்குது. விவசாயத்தை ஒரு தொழிலாக அங்கீகரிக்க வேண்டும். தாங்கள் விளைவிக்கிற பொருட்களுக்கு நாங்களே விலை நிர்ணயிக்கணும். அதுவும் நல்ல விலை. ஆமாம், கடுமையான உழைப்புக்கான விலை. ஒரு குண்டூசி தயாரிக்கிறவர் கூட அதனுடைய விலையை அவரே நிர்ணயிக்கிறாரு. ஆனால் எங்களால் அது முடியலை அப்படிங்கிறது இருக்குது. நிச்சயமாக அரசாங்கம் இதை பரிசீலனை பண்ணணும். இப்போதைக்கு திராவிட முன்னேற்றக் கழக அரசு, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இந்த ஆட்சியினுடைய முதல்வர், துணை முதல்வர், அமைச்சர்கள் எல்லோருடைய பார்வையும் மக்களுடைய பிரச்சனைகளை, கோரிக்கைகளை புறந்தள்ளிவிட்டு உதாசீனப்படுத்திவிட்டு 2024 40க்கு 40 எப்படி 100% வெற்றி பெற்றோமோ அதே போல் 200+ என்கிற அந்த இலக்கை நோக்கி நாம் பயணிப்போம் என்று இப்போதே கிளம்புறங்கிட்டாங்க. 1.5 வருடம் இருக்கு இந்த 2026. எந்த அடிப்படையில் வெற்றி பெறுவாங்க என்ன இருக்கு? இல்லை, அதுதான் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும். இந்த சாம வேத தான தண்டம் என்று ஆட்சி அதிகாரம் இருக்கிறது, நிர்வாகம் நம்மிடம் இருக்கிறது, காவல்துறை நம்மிடம் இருக்கிறது. போதாக்குறைக்கு மௌனம் சாதிக்கிற எந்த பிரச்சனை ஆனாலும் மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுக்காத ஒரு 10-12 அரசியல் கட்சிகள். இதில் மிகப்பெரிய வேதனை என்னென்னா, பொது உடைமை கட்சிகள் கூட போராட்ட களத்திற்கு வராமல் இப்படி இணங்கி போகிறார்களே அப்படிங்கிற வேதனையும் விவசாயிகள் மத்தியில் நிச்சயமாக இருக்குது. அதாவது மேலே இருக்கிற கட்சியினுடைய மேல்மட்ட நிர்வாகிகளுடைய போக்கு அப்படி இருந்தாலும் கீழே இருக்கிற அந்த பொது உடைமை கட்சியுடைய தோழர்களுமே மிக வேதனையோடு தான் அந்த களத்தில் அவங்க இருக்கிறாங்க. எனவே இந்த தேர்தல், அதாவது மக்கள் பிரச்சனைகளை என்ன பார்க்கணும், என்ன அதை தீர்க்கணும் அப்படிங்கிற அந்த போக்கு இல்லாமல் மீண்டும் ஒரு முறை 2வது முறையாகவும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கிற துடிப்பும் ஆர்வமும் வேகமும் தான் இந்த ஆட்சியாளருக்கு இருக்குது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, மரியாதைக்குரிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு ஹார்ட்ரிக் வெற்றியை பெற்றார். 1977, 80, 84 தொடர் வெற்றி 3 சட்டப்பேரவைத் தேர்தலில். மரியாதைக்குரிய அம்மா அவர்களும் 2011, 2016 ஒரு 32 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி கட்சியை மீண்டும் ஆட்சி கட்சி என்கிற நிலையை உருவாக்கினார். ஆனால் அந்த தொடர் வெற்றியை திராவிட முன்னேற்றக் கழகம் இதுவரை பெற்றதில்லை. எனவே அதை இலக்காக வைத்து மீண்டும் ஒரு தொடர் வெற்றியை பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று விரும்பி அவர்கள் இந்த களப்பணி ஆற்றுகிறார்கள். ஆனால் மக்களுடைய அதிருப்தியும் வெறுப்பும் மிக அதிகமாக இருக்கிறது என்பதை அவர்கள் உணர மறுக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஒரு பலகீனமான நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், பிரதான எதிர்க்கட்சி ஒரு பலகீனமான நிலையில் இருப்பது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாயமாக தெரிகிறது. ஒன்றுபட்ட அதிமுக, வலிமை மிக்க அதிமுக வந்தால் மட்டுமே திமுகவை தோற்கடிக்க முடியும். மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் சொன்னது மாதிரி 2026 அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்க வேண்டுமென்றால் ஒன்றுபட்ட ஒருங்கிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திமுகவை போல ஒரு வலிமை மிக்க கூட்டணியை உருவாக்கி இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். அப்படி ஒரு வலிமையான கூட்டணி வருகிற பொழுது மக்கள் அதற்கு ஆதரவு அளிப்பார்கள். அதைத்தான் திருமதி வி.கே. சசிகலா அவர்களும் தெரிவித்திருக்கிறார். சிறப்பு சார். சுபா, சார் சுருக்கமாக உங்களுடைய நிறைவு கருத்துமா?
சார், இந்த ஆட்சி வரும்போது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து இங்க வந்து மக்கள் கிட்ட இவர் மேல இருந்தது. ஆனா அதெல்லாம் நிறைவேற்றி இருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா மிகப்பெரிய கேள்விக்குறி சார். இப்ப கூட ஒன்னும் மோசம் போல. கிட்டத்தட்ட 4 ஆண்டு நெருங்கிட்டு இருக்கீங்க. இனிமையாவது இருக்கும் ஒரு ஆண்டுக்குள்ளேயாவது கொஞ்சம் முழிச்சுக்கோங்க. மக்களுக்கான அடிப்படை தேவைகளை செஞ்சு தாங்க. அவங்க வேற எதுவும் கேட்கல. ஏன்னா உங்களை நம்பி ஓட்டு போட்டாங்க. அவங்களுடைய பிரதிநிதியாக நான் இன்று சொல்கிறேன், தயவு செய்து டெல்டா மாவட்ட விவசாயிகளை கண்டு கொள்ளுங்கள். நீங்க சென்னைக்கு வடிகால் வாரியம் அமைக்கிறேன்னு 4000 கோடிக்கு பேக்கேஜ் போடுறீங்க. மழை அப்படின்னு பேஞ்சா எங்களுடைய விவசாயிகளினுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. அதுக்கு ஒரு பேக்கேஜை கொண்டு வாங்க. அது விவசாயிகளுக்கு டைரக்டா கிடைக்கிறபடி செய்யுங்க. இல்லைன்னா பக்கத்துல இருக்கிற கால்வாய்கள் எல்லாம் தூர்வாருங்க. மழை நீர் பேஞ்சாலும் கூட அந்த மழை நீர் தண்ணி தேங்காம வடிகால்கள் சீக்கிரமா மூவ் ஆகிற மாதிரியான வழிவகைகள் செய்து தாங்க. 3 விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் சார். இன்றைய அரசு ஊழியர்கள், அரசு நிறுவனங்கள், அரசு அந்த அதிகாரிகளினுடைய மெத்தன போக்க, அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருந்த போது இந்த அம்மா உணவகம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து கொரோனா காலகட்டத்துல மிகப்பெரிய சேவையை செய்தது. உணவு உயிர் கொடுத்தோர் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அவர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த உணவகங்கள் அப்படி ஒரு மகத்தான சேவையை கொரோனா காலகட்டத்தில் செய்தது ஏழை எளியோருக்காக. நேற்று நாம் பேசிக் கொண்டிருக்கும் இந்த நொடி, நேற்று பம்மல்ல அம்மா உணவகத்தோட சீலிங் கீழே விழுந்து ஒரு பெண் வந்து அடிபட்டு இருக்காங்க. அதற்கு இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இதன் மூலமா என்ன தெரியுதுன்னா, இருக்கிற ஒரு நல்ல விஷயங்களை கூட இவங்களால மேக்கப் பண்ணி கொண்டு போக முடியலங்கிறது நல்லா தெரியுது. திண்டுக்கல் பழனியில அரசு பஸ்ஸை ஜப்தி செய்து ஒரு வழக்கு போட்டவங்களுக்காக அந்த ஒரு வழக்கு போட்டவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா இவங்க வழக்கு போட்டு அது ஜெயிச்சு அவங்க பணம் கொடுக்க முடியாத சூழ்நிலையில அரசு போக்குவரத்து கழக பஸ் ஜப்தி செய்யப்பட்டிருக்கு. அப்பனா அரசு போக்குவரத்து கழகம் எப்படி தள்ளாடுதுன்னு பாருங்க. மேற்கூரை பறந்து ஓடுது, படிக்கட்டு இல்லாம இருக்கு. அடுத்தது மதுரையில டயாலிசிஸ் பணியாளர்கள் போதிய அளவு இல்ல அப்படின்னு போர்க்கால அடிப்படையில் நியமிங்க அப்படின்னு நம்முடைய மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து தமிழக அரசு சுட்டி காட்டியிருக்காங்க, ஆணை கொடுத்திருக்காங்க. இதன் மூலமாக அரசு மருத்துவமனையின் அவலங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்கான ஒரு சிறு சோறு சார் இந்த வார்த்தை. சோ இந்த மாதிரி தான் இருக்கு. இதை தாண்டி காலி பணியிடங்கள் இருக்கு, நிரப்பப்பட்ட பணியிடங்கள்லயும் நிறைய குறைகள் இருக்கு. ஒரு பணி வேண்டி அரசு பணி வேண்டி நம்மளுடைய காஸ்ட மாத்திக்கிறாங்க அப்படிங்கிறது கூட இன்று உச்ச நீதிமன்றம் வந்து சுட்டி காட்டியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இவங்களை இன்னும் கணக்கெடுத்துக்கிறதுக்கு நீங்க 365 நாள் இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஆனா 365,000 குறைகள் இங்க இருக்கு சுட்டி காட்டப்பட வேண்டியது. அதனால ஒவ்வொன்றிலையும் கவனம் கொண்டு மக்களுக்கான நல்லதொரு அரசாக பயணிக்குமாறு கேட்டுக்கிறேன் சார். அதுதான் மேக்சிமம் செய்ய முடியும். நேர்களே, நம்ம இதுவரைக்கும் தமிழக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் தமிழ்நாட்டுடைய நிலை குறித்து திருமதி சசிகலா அவர்களுடைய டெல்டா பிரகடனம் என்றே சொல்ல வேண்டும், இதனூட நான் வந்து விவகாரத்தை நாம் பேசினோம். விவசாயிகளுடைய சார்பில் நம்மோடு பேசியவர்கள், குடும்ப பெண்கள், அரசியல் விமர்சகர்கள், மரியாதைக்குரிய அதிமுகவின் சார்பில் பேசிய இளந்தமிழர் ஆர்வலர் எல்லோருமே ஒரு கருத்தை வலியுறுத்தியிருக்கிறார்கள். அது ஆழமான புரிதல். இப்படிப்பட்ட விவாதங்களை தமிழக தொலைக்காட்சி வரலாற்றில் மக்களுக்கான குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மினி சட்டமன்றமாகவே எமது அமைப்பு மக்களின் குரலாக தொடரும். மற்றொரு செய்தியினுடைய நாளை கடுமழை இருக்கிறது என்கின்ற செய்தியும் ஜெயா பிளஸ் அறிவிப்பு செய்து கொண்டே இருக்கும். இன்று இரவு 10 மணிக்கு மழை ஆரம்பிக்க இருக்கின்றது. மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். கடலோர பகுதிகள் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும், மற்றும் தஞ்சை, திருவாரூர், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம் எல்லா மாவட்டங்களிலும் 16 மாவட்டங்களில் கடுமழை. கடலில் 3.5 மீட்டர் அளவிற்கு கடல் அலைகள் அதிகரிக்கும் என்ற தகவலும் வந்திருக்கிறது. கவனமாக இருங்கள். எமது செய்தி தொகுப்பிலிருந்து, செய்தி திணைக்களத்திலிருந்து தொடர் செய்திகளை உங்களுக்கு தருவதற்காகவே மக்களின் குரலாக எமது குழுமம் தயாராக இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியிலே எம்மோடு பேசிய மரியாதைக்குரிய தமிழ்ச்செல்வன் அவர்கள், சுபா சதீஷ்குமார், இளந்தமிழ் ஆர்வலன் அவர்கள், ஐயா துரைக்கண்ணா, உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமாக நன்றி. மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியிலிருந்து நன்றி. மீண்டும் சந்திப்போம்.